பார் கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் போருக்குள்ள நுழைஞ்சுக்கிட்டு இருக்கிற சவுதி அரேபியாவை பார் அப்படின்னு டயலாக் பேசுற நிலைமை இப்போ ஏற்பட்டுருச்சு. சவுதி அரேபியாவை நாலா பக்கமும் ரவுண்டு கட்டிட்டு இருக்காங்க. யார் அப்படி ரவுண்டு கட்டுறாங்க, எதுக்காக கட்டுறாங்க, இதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுல ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டரும் கூட இருக்கு. அதனால வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது டிகோட் பை வெங்கட். ஈரான் கல்ஃப்ல நிறைய ஆயுத குழுக்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏமன்ல ஹவுதிகள், லெபனான்ல ஹெஸ்புல்லா, காசாவுல ஹமாஸ், ஈராக்ல பல்வேறு ஆயுத குழுக்கள் அப்படின்னு இததான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்றாங்க. இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஈரான்ல இருக்கிற ஆயுத குழுக்கள் மேலதான் சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து இன்னைக்கு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதுல அந்த ஆயுத குழுவை சேர்ந்து 20 பேர் கொல்லப்பட்டிருக்கிறதாக முதல் கட்ட தகவல் வெளியாகி இருக்கு. இப்ப சவுதி அட்டாக் பண்ணாங்க இல்லையா அந்த ஆயுத குழுக்கள், அந்த ஆயுத குழுவை பத்தி தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத பின்னாடி சொல்றேன், தவறாம பாருங்க. ஏன் சவுதி அரேபியா இந்த தாக்குதலை நடத்தினாங்க அப்படிங்கிறதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன அப்படின்னா, இந்த ஆயுத குழுக்கள் ஈராக்ல இருந்து சவுதி அரேபியானுடைய எண்ணெய் கிணறுகள், அவங்களுடைய எரிசக்தி திட்டங்களை நோக்கி ட்ரோன் தாக்குதலை நடத்தினாங்க. அதை நாங்க வெற்றிகரமாக முறியடிச்சிட்டோம். ஆனால் இந்த தாக்குதலுக்கு நாங்க பதிலடி கொடுத்தே தீர்வோம், அதுக்கான எல்லா உரிமையும் எங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நாங்க இந்த தாக்குதலை அமெரிக்காவோடு சேர்ந்து நடத்திருக்கோம் அப்படின்னு சவுதி அரேபியாவும் சொல்லியிருக்காங்க. ஆமா, நாங்க தாக்குதல் நடத்தணும்னு சொல்லிட்டு அமெரிக்காவுடைய சென்ட்ரல் கமாண்டும் சொல்லியிருக்காங்க. பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ் அப்படிங்கிற அந்த குழு தான் நான் சொன்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். சவுதி, அமெரிக்கா மற்றும் உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் இந்த PMF அப்படிங்கிற அந்த அமைப்பு ஒரு தீவிரவாத குழு. ஆனா ஈராக்கை பொறுத்த வரைக்கும் அது அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற குழு. அதுக்கு ஈராக் சம்பளமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்னடா அது தீவிரவாத குழுவுக்கு சம்பளம் கொடுக்குதா, வினோதமா இருக்குன்றீங்களா? அதனாலதான் இது இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர் அப்படின்னு சொன்னேன். ஏன் சம்பளம் கொடுக்குறாங்க, யார் இந்த PMF அப்படின்னு பார்த்தோம்னா, அமெரிக்கா ஈராக்குள்ள படையெடுத்து போறாங்க. அப்போ ஈராக்குள்ள உள்நாட்டு பிரச்சனை ஏற்படுது, நிறைய ஆயுத பொருட்கள் உருவாகுறாங்க, சதாம் ஹுசைனை தூக்குல போடுறாங்க. ஒரு 10-15 வருஷம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டம் ஈராக்கு. அந்த காலகட்டத்துல உருவான இந்த ஆயுத குழுக்கள் எல்லாம் 2014 என்ன பண்றாங்க, ஈராக்குக்கு ஆபத்தாக வந்த ISIS அமைப்பு இருக்குல்ல, அவங்களுக்கு எதிராக ஒற்றுமையாக சேர்ந்து சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அரசாங்கத்துக்கு ஆதரவாக ISIS எதிர்த்து சண்டை போறாங்களே, அதுக்கு இவங்களுக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில அரசாங்கம் என்ன பண்றாங்க, இந்த ஆயுத குழுக்கள் எல்லாரையும் ஒன்னடைச்சு PMF, அதாவது பாப்புலர் மொபிலைசேஷன் போர்ஸ் அப்படின்னு பேர் கொடுத்து அவங்கள அரசாங்கத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கிற துணை ராணுவ படையாக சட்டத்தின்படி அங்கீகரிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஈராக்குக்கு தனியான ராணுவமும் இருக்கும், அதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்தோட இந்த PMF-ம் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்களுடைய கமாண்டர் இன் சீஃப் ஈராக்குடைய பிரதமர் தான். ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க ஈராக் கிட்ட சம்பளம் வாங்குறாங்களே தவிர இவங்களுடைய விசுவாசம் எல்லாம் ஈரான் கிட்டதான் இருக்கும். என்ன தகவலா இருந்தாலும் சரி இவங்க ஈரானோட பகிர்ந்துப்பாங்க. ஈரான் என்ன சொல்றாங்களோ அதை இவங்க செய்வாங்க. எப்படிங்க அரசாங்கத்துக்குள்ள போயிட்டோம்னா ஈராக் அரசாங்கத்துக்கு இவங்க கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். கரெக்ட் தான், ஈராக் கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுப்பாங்க, ஆனா அதுக்கு கட்டுப்பட மாட்டாங்க இந்த PMF. உதாரணத்துக்கு அமெரிக்காவோட சுமூகமாக போகணும் அப்படின்னு ஈராக் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா இவங்க அந்த முடிவுக்கு உடன்பட மாட்டாங்க. அமெரிக்காவுடைய படைகள் மேல தாக்குதல் நடத்துவாங்க, அமெரிக்கனுடைய எம்பசி மேல தாக்குதல் நடத்துவாங்க. இப்படி எல்லாம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் இவங்க அரசியலுக்குள்ளே நுழைய ஆரம்பிச்சாங்க. இவங்களுடைய ஆதரவுல நிறைய அரசியல் கட்சிகள் வந்து அவங்க நாடாளுமன்றத்துக்குள்ள போயிட்டாங்க. சோ அந்த அரசியல் செல்வாக்கு வச்சும் ஈரானுடைய அரசியல்ல ஒரு முக்கியமான இடத்துக்கு இந்த PMF போய் சேர்றாங்க. இதுக்கு முன்னாடி இந்த 40 நாள் போர் நடந்துச்சு இல்லையா, அதுல அமெரிக்காவுடைய படைகளும் இஸ்ரேலுடைய படைகளும் ஈராக் வழியாக ஏதாவது தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அது ஈரான் மேல பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில இந்த PMF தான் தடுத்து அழிச்சிட்டு இருந்தாங்க. நிறைய விமானங்களை கூட இவங்க சுட்டு வீழ்த்திருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஈரானோட மிக தீவிரமான பற்று கொண்டவங்க இந்த PMF அப்படிங்கிற அமைப்பு. சரி, இவ்வளவு தூரம் ஈரானோட ஃபிட்டா இருக்கும்போது ஈராக் எதுக்கு இந்த குழுவுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்குறாங்க, ஏன் அவங்களை கவர்மெண்ட் சேர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். வேற வழியே இல்லை ஈராக்குக்கு. காரணம் என்ன அப்படின்னா, ஈராக்கினுடைய ராணுவத்தை விட இவங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க. அந்த அளவுக்கு பேக்கப் ஈரான் பண்றாங்க. ட்ரோன்ஸ், மிசைல்ஸ், இன்னும் மாடர்னான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ், ஏகப்பட்ட ஆயுதங்கள் இவங்க கிட்ட இருக்கு. அதுல நிறைய ஆயுதங்கள் ஈராக்கினுடைய ராணுவத்துக்கிட்டே இல்லைன்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட சொபிஸ்டிகேட்டான ஆயுதங்கள் எல்லாம் இவங்க கையில இருக்கு. சோ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான ஆயுத குழுவை அரசாங்கம் தன்னுடைய கண்ட்ரோல்குள்ள, அட்லீஸ்ட் தன்னுடைய எல்லைக்குள்ள வச்சிருக்கும் போது மட்டும்தான் அவங்கள நம்மளால கட்டுப்படுத்த முடியும். இல்ல அவங்களுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கல, அவங்களை ஒடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அந்த குழு திரும்பவும் ஈராக்குள்ள ஒரு சிவில் வார், அதாவது உள்நாட்டு போரை உருவாக்கிடுவாங்க. ஈராக் திரும்பவும் கஷ்டப்படுற ஒரு நிலைமைக்கு போயிடும். இப்பயும் கஷ்டம் தான் பட்டுட்டு இருக்காங்க, ஆனா மீண்டு வரதுக்கான முயற்சி நடக்குது. அந்த முயற்சியில இருந்தும் பின்னாடி இழுக்கப்படுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அந்த வழியே இல்லாம ஈராக்கினுடைய அரசாங்கம் இந்த படைகளை அவங்களுடைய அரசாங்கத்துல சேர்த்து அரசாங்க படையாக அங்கீகரிச்சு அதுக்கு சம்பளமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி வினோதமா இருக்கா? உலகத்துல எங்கேயுமே இப்படி இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல.
தேங்க்ஸ் டு அமெரிக்கா. அவங்கதான் தேவையில்லாம இப்ப ஈரான் மேல ஒரு போரை தொடங்கின மாதிரி அப்போ ஈராக் மேல ஒரு போரை தொடங்கி அந்த நாட்டை அழிச்சு அது ஆயுத குழுக்கள் கையில் கொடுத்து இப்ப அந்த தீவிரவாத குழுக்கள் எல்லாம் ராணுவம் மாதிரியே செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப சவுதி மேலேயும் அந்த தீவிரவாத குழுக்கள் தான் தாக்குதல் நடத்தினதாக சவுதி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நாங்க நடவடிக்கை எடுக்கிறோம், என்ன ஆச்சு அப்படிங்கறத விசாரிக்கிறோம் அப்படின்னு ஈராக்கினுடைய அரசாங்கம் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே சவுதி பதிலடியான தாக்குதலை நடத்திட்டாங்க. நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து 40 நாட்கள் ஈரான் மேல அட்டாக் பண்ணாங்க இல்லையா, அந்த போர்ல சவுதி அரேபியா ஒரு ஏவுகணையை ஒரு ட்ரோனை கூட ஈரானை நோக்கி அவங்க வீசவே இல்லை, எந்த நாட்டையும் நோக்கியும் அவங்க வீசவே இல்லை. அப்படிப்பட்ட சவுதி அரேபியா 5 மாசமாக பொறுமை காத்துட்டு இருந்த சவுதி அரேபியா இன்னைக்கு இந்த தாக்குதலை நடத்திருக்காங்க அப்படின்னா பின்னாடி ஏதோ இருக்குல்ல, அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பக்கம் இது ஈரானுடைய பிளானாக இருக்குமா, ஈரான் தான் சவுதி அரேபியாவை இந்த போருக்குள்ள இழுக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவும் வைக்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஏமன்ல இருந்து ஹவுதிகள் அவங்க சவுதி அரேபியா மேல அட்டாக் பண்றாங்க, ரெட் சீல இருக்கிற பாபல் மண்டப் ஸ்ட்ரீட்டை முடக்குறாங்க, அங்க இருக்கிற சவுதி அரேபியாவுடைய கப்பல்கள் மேல அட்டாக் பண்றாங்க. இப்போ இங்க ஈராக்ல இருந்து ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்கள் சவுதி மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரான் நேரடியாக அட்டாக் பண்ணாம அவங்களுடைய ஆதரவு குழுக்கள் மூலமாக சவுதிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இந்த இடத்துல எழும்புது. இன்னொரு ஆங்கிள் யோசிச்சீங்கன்னா, சமீபத்துலதான் அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஒரு அணுசக்தி திட்டத்துல கையெழுத்து போட்டாங்க. அதன்படி சவுதி அரேபியா அணுசக்தி திட்டத்தை அமைக்கிறதுக்கு அமெரிக்காவுடைய நிறுவனங்கள் உதவும் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் போடப்பட்டுச்சு. அக்ரிமெண்ட் போட்டதுக்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, இஸ்ரேலோட சவுதி அரேபியா தன்னுடைய உறவை சுமூகமாக்குற வகையில ஆப்ரஹாம் அக்கார்ட்ஸ் அப்படின்னு அமெரிக்கா தலைமையில கொண்டு வரப்பட்ட அந்த அக்ரிமெண்ட்ல சவுதி அரேபியா கையெழுத்து போடணும் அப்படிங்கிறத ஒரு நிபந்தனையாக வச்சாரு, அன்அபிஷியல் நிபந்தனையாக வச்சாரு. ஒருவேளை சவுதி அரேபியா இஸ்ரேல் பக்கம் போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கைக்காக இந்த மாதிரியான ஒரு தாக்குதலை ஈரான் பிளான் பண்ணி நடத்துறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எடுப்பது. இல்லைன்னா இது அமெரிக்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சிக்னல் தான். எப்படி அப்படின்னு கேட்கிறீங்களா, அமெரிக்காவும் ஈரானும் 4 நாளா தாக்குதல் நடத்திக்கல, பேச்சுவார்த்தைக்கான அந்த ஏற்பாடுகள் பின்னணியில போய்கிட்டு இருக்கு. இப்ப பேச்சுவார்த்தையில யாருக்கு சாதகமான முடிவு கிடைக்கும், போர்க்காலத்துல யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அவங்களுக்கு சாதகமான முடிவு தான் இங்க பேச்சுவார்த்தையிலையும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது நீங்களே தாக்குதலை நிறுத்தினாலும் சரி, நாங்க தாக்குதல் நடத்துறதுக்கு ரெடியாக தான் இருக்கோம், இந்த போரை நேரடியாக நாங்க மட்டும் கிடையாது, எங்களுடைய ஆயுத குழுக்கள் மூலமாக எல்லாரையுமே ஒன்றாக அணிதிரட்டியும் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கும், சவுதி அரேபியாவும் தாக்கத்துக்கு நாங்க தயாராக இருக்கோம், அதுக்கு எங்ககிட்ட இவ்வளவு ஸ்ட்ராட்டஜி இருக்கு, இவ்வளவு பவர் இருக்கு, அதனால ஈரான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடுன்னு நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஒரு சிக்னலை கொடுக்கறதுக்கு ஈரான் இதை முயற்சி பண்றாங்களா. இன்னொரு பக்கம் மைனூட்டா ஒரு விஷயத்த நோட் பண்ணீங்கன்னா, இப்போ ஈரான் நடத்திட்டு இருக்கிற இந்த தாக்குதல்ல குறிப்பா இந்த அமெரிக்கா திரும்பவும் தாக்குதலை தொடர்ந்ததுக்கு பிறகு அங்க கல்ஃப்ல இருக்கிற நாடுகள் மேல எல்லாம் குறி வச்சாங்க. அதுல அவங்க குறி வைக்காத ஒரே நாடு யுஏஇ மட்டும்தான். ஏன் யுஏஇ அவங்க குறி வைக்கல, யுஏஇ ஒரு பெரிய அளவுல பணம் ஈரானுக்கு கொடுத்ததாக ஒரு நியூஸ் வந்துச்சு, அதை இப்போ வரைக்கும் நம்மளால வெரிஃபை பண்ண முடியல. ஆனாலும் யுஏஇ மேல தாக்குதல் நடத்தாது ஏன் அப்படிங்கிற அந்த கேள்வி மட்டும் அப்படியே இருக்கு. ஒரு பக்கம் யுஏஇ மேல தாக்குதல் நடத்தப்படல, இன்னொரு பக்கம் யுஏஇனுடைய எதிரியாக இருக்கிற சவுதி மேல இப்போ ரவுண்டு கட்டி ஈரான் தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா இதுல யுஏஇக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமா, இது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற ஒரு பழிவாங்கும் அரசியலாக இருக்குமா இப்படின்னு பல்வேறு கால்குலேஷன் சர்வதேச அரசியல் பார்வையாளர்களால முன்வைக்கப்படுது. நேற்று வீடியோவில் நான் யுஏஇக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில என்ன பிரச்சனை அப்படிங்கிறத தனியாக வீடியோவாக போடணும் அப்படின்னா நீங்க யுஏஇ அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் யுஏஇன்னு டைப் பண்ணிருந்தீங்க. ஸோ அதனால அந்த கண்டென்ட்டையும் ரெடி பண்ணிட்டு இருக்கு, விரைவில் அந்த வீடியோ வெளியாகும். இதையெல்லாம் தாண்டி இன்னொரு ஆங்கிளும் இருக்கு. இது ஈரானுடைய சதிதானா இல்ல சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் சேர்ந்து செய்யற சதியா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. ஏன் அப்படின்னா ஹவுதிகளோட 2 வருஷத்துக்கு மேல சவுதி அரேபியாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதாவது ப்ராப்ளம் இருக்கு, அட்டாக்காக எதுவும் நடந்துக்கல. ஆனா இப்போ அந்த அட்டாக் தொடங்குறதுக்கு காரணம் ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அலி கமேனியினுடைய இறுதிச் சடங்குக்கு ஹவுதிகள் ஈரானுக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகும்போது அந்த பிளைட்டை லேண்ட் பண்ண விடாம ஹவுதிகளுடைய கண்ட்ரோல்ல இருக்கிற சனா அப்படிங்கிற அந்த விமான நிலையத்துல சவுதி மற்றும் சவுதி ஆதரவாக இருக்கிற ஏமனுடைய அரசாங்கம் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதலை தொடர்ந்துதான் சவுதியினுடைய கப்பல்களை முடக்க போறோம் அப்படின்னு சொன்னாங்க. சவுதியினுடைய கப்பல்கள் அட்டாக் பண்ணாங்க. சவுதியினுடைய அராம்கோ நிறுவனத்தின் மேலையும் ஹவுதிகள் தாக்குதல் நடத்துறாங்க. சோ அப்போ இந்த ஸ்ட்ரைக்கை தொடங்குனதுக்கான முக்கியமான காரணம் சவுதியினுடைய அந்த ஆக்ஷன் தான். அந்த ஆக்ஷனை ஏன் சவுதி எடுத்தாங்க, அதுக்கான தேவை இப்ப என்ன அப்படிங்கிற ஒரு பார்வையும் நம்ம கவனிக்க வேண்டியதாக தான் இருக்கு. சோ இது ஈரானுடைய சதி திட்டம்
திட்டமா இல்ல அமெரிக்க சவுத் சதி திட்டமா அப்படிங்கிறத நம்மளால இந்த இடத்துல உறுதியாக சொல்ல முடியல. ஏன்னா இது ரொம்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல இருக்கு. லார்ஜர் பிக்சர் என்ன அப்படிங்கிறது இது அடுத்த கட்டத்தை நோக்கி போகும்போது மட்டும்தான் நம்மளால தெளிவாக உறுதிப்பட வெரிஃபைடாக சொல்ல முடியும். சோ அதெல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பத்தி தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கிடையில உக்ரைன் ஈரானுடைய கப்பல் மேல தாக்குனாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு செய்தியை பார்த்திருந்தோம். காஸ்பியன் சி, அதாவது ஈரானுடைய வடக்கு பகுதியில இருந்து ரஷ்யாவுக்கு போற இணைக்கிற அந்த கடல் பகுதியில ஈரானுடைய கப்பல் போய்கிட்டு இருக்கும்போது அந்த கப்பல் மேல உக்ரைன் அட்டாக் பண்றாங்க. அதுல ஒருத்தர் உயிரிழக்கிறாரு. உக்ரைன் அந்த கப்பல்ல ரஷ்யாவுக்கு ஈரான் ஆயுதம் அனுப்புறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஈரான் அதுக்கு நாங்க தக்க பதிலடி கொடுப்போம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருந்தாங்க. அட்டாக் நடக்குமோ அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த நேரத்துல 2 நாடுகள் தரப்புலையும் தூதரக அளவுல டிப்ளமசி அளவுல பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அதுல நாங்க ரஷ்யாவுக்கு எதிராக இந்த போரை நடத்திட்டு இருக்கோம். ரஷ்யாவுக்கு ஆயுதம் போனதை நாங்க தடுத்தோம். மற்றபடி ஈரான் மேல தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்கு இல்ல. இதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணமும் எங்களுக்கு இல்லை அப்படின்னு உக்ரைன் தரப்புல சொன்னாங்க. இதையடுத்து அதை ஏத்துக்கிட்டாங்க ஈரான். ஆனாலும் இப்படி ஒரு தாக்குதல் நடத்துறீங்க, அதுல ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதுக்கு நீங்க ஈடுகட்டி தான் ஆகணும் அப்படின்னு பினான்சியலாகவோ அல்லது வேற ஏதோ வகையில ஈரான் ஒரு டிமாண்ட் அந்த இடத்துல வச்சிருக்காங்க. ஆனா என்னன்னா, ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயுதம் கொடுக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கப்பல் மேல உக்ரைன் தாக்குதல் நடத்துறதுக்கான காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்மளால நிறுத்திட முடியல. காரணம் என்னன்னா, இந்த தாக்குதல் நடந்த அடுத்த நாளே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அமெரிக்காவோட டொனால்டு ட்ரம்ப்பை சந்திக்கிறாரு. அப்போ என்ன மெசேஜ் இங்க கன்வே ஆகுது? உக்ரைனுக்கு ரஷ்யா எதிர்த்து போரை தொடரணும் அப்படின்னா அமெரிக்காவுடைய சப்போர்ட் பெரிய அளவுல தேவை. அதே டொனால்டு ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கொஞ்சம் முன்னும் பின்னுமாக ஆச்சு. பெரிய அளவுல நாங்க ஆயுதம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாரு. ஜெலன்ஸ்கியை ஒரு ஓப்பன் பிரஸ் மீட்ல வச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சாரு டொனால்டு ட்ரம்ப். இப்படி எல்லாம் உறவுகள் கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. இந்த நிலையில இப்படி ஒரு அட்டாக் ஈரான் நடத்திட்டு அடுத்த நாளே டொனால்டு ட்ரம்ப் போய் ஜெலன்ஸ்கி சந்திக்கிறாரு. அந்த சந்திப்புல கடந்த முறை மாதிரி இல்லாம இவங்க 2 பேருடைய கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு அமெரிக்க ஊடகங்களே செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்போ எங்களுக்கு தேவையான உதவிகளை பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை எங்களால உருவாக்கி தர முடியும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான், ஒரு சாம்பிளாக தான் ஈரான் மேலே இந்த அட்டாக்கை உக்ரைன் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. என்னங்க ஜேம்ஸ் பாண்ட் படத்தினுடைய கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்களா? உண்மையாகவே ஜியோ பாலிடிக்ஸ் இன்னைக்கு இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்மளால தவிர்க்க முடியாது அப்படின்னு இந்த இடத்துல சொல்றேன். ஓகே, ஈரான் அது தொடர்பாக நடத்திட்டு இருக்கிற இந்த ஜியோ பாலிடிக்ஸ் இதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டிகோட் சேனல்ல பார்க்கதான் போறோம். நாளைக்கு நம்ம வீடியோல மேகதாது அணை பிரச்சனைனா என்ன, அதனுடைய ஹிஸ்டரி என்ன அப்படிங்கிறத பத்தி வீடியோ பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா காவேரி அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல டைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.